மற்றொரு அண்மை செய்தி. பீரோ சுவரை உடைக்கும் நபரை கடப்பாரை சுத்தி ஒளியுடன் வரவழைத்து அழைத்து சென்றுள்ளனர் இடி அதிகாரிகள். சந்தேகத்தின் பேரில் உடைத்து எடுப்பதற்கான வேளையில் இடி அதிகாரிகள் இதனை எடுத்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் துரைமுருகன் வீட்டிற்குள் கடப்பாரை சுத்தி ஒளியுடன் இடி அதிகாரிகள் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. வீட்டிற்குள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் இதனை எடுத்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் முரளி இணைகிறார். வணக்கம் முரளி. கடப்பாரை சுத்தி ஒளியுடன் இடி அதிகாரிகள் செல்வதற்கான காரணம் என்ன? விவரம். வணக்கம். காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் வீட்டுல மதியம் 2 மணி முதலே இடி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். வீட்டிற்குள்ளே சென்று கிட்டத்தட்ட இந்த சோதனையானது 5 மணி நேரமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில 5 மணி நேரத்திற்கு பிறகு இடி அதிகாரிகள் பீரோ மற்றும் சுவற்றை உடைக்கும் நபரை வரவைத்து அவர்களது சுத்தி மற்றும் ஒளி அதோடு பெரிய கடப்பாறையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த சுவற்றையும் இந்த பீரோவையும் உடைக்க நபரையும் உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்களிடம் 2 சுத்தி மற்றும் 3 ஒளிகள் மற்றும் அதோடு ஒரு பெரிய கடப்பாறையும் துரைமுருகன் வீட்டிற்குள்ளாக எடுத்து சென்றிருக்கிறார்கள். வீட்டிற்குள்ளே முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் சுவற்றிலோ அல்லது பீரோவிலோ அல்லது தரை கதிரிலோ பதுக்கி வைத்திருக்கலாம் என்ற சந்தேகப்பட்ட இடி அதிகாரிகள் தற்போது ஒளி மற்றும் கடப்பாறையை ஆட்களை வர வைத்து உள்ளே எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதோடு துரைமுருகன் வீட்டில் வீடு புதுப்பிக்கும் பணி நடந்து வருகிறது. ஏற்கனவே ஒரு தளம் மட்டுமே துரைமுருகன் வீட்டில் இருந்தது. தற்போது 2 தளங்கள் கூட்டப்பட்டு அந்த பணிகளும் நடந்து வருகிறது. அந்த இடங்களில் துரைமுருகன் முதல் மாடி மற்றும் 2வது மாடி புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. அந்த இடங்கள்ல ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் பதுக்கி வைத்திருக்கலாம், இல்லாத சிமெண்ட் குள்ளாகோ அல்லது ஏதேனும் இடங்களில சுவர்களிலே பதுக்கி வைத்திருக்க கூடும் என்ற நிலையில இடி அதிகாரிகள் தற்போது அந்த ஒளி மற்றும் சுத்தி ஆகியவற்றை அதோடு கடப்பாறையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். தற்போது இந்த முதல் மாடியில அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அங்கு ஏதேனும் பதுக்கி வைத்திருக்க கூடுமா என்ற நிலையில அவர்கள் தற்போது அங்க உள்ளே சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.